அப்படி இல்லை. இன்றைக்கி அக்கா கடலை எக்கு மசாலா பண்ண போகிறேன். இது சைடிஷ் தான், சூப்பராக இருக்கும். இப்போ 2 கைப்பிடி கடலை ஊற வச்சது போட்டிருக்கேன். இதுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம். ஒரு குக்கரில் தான் போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றுங்க. நல்லா கடலை நல்லா சாஃப்டாக வெந்துடணும். இது 8 ஹவர்ஸு 6 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். இப்போ வேக வைக்கும் போதே நம்ம சால்ட்டு போட்டோம்னா நல்லா சால்ட்டு வந்து அந்த கடலையில் பிடிச்சிடும். அதுக்காக 1 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இந்த கடலை அக்கா எப்போவுமே நல்லா ஊற வச்சுட்டு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் நைட்டு ஊற போட்டு அடுத்த நாள் ஆஃப்டர்நூனு சுண்டலுக்கு செய்யும்போது அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஒரு 3 டேஸ் ஆனால் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு முடிச்சு நல்லா முளைச்சிரும். அந்த முளைச்ச கொண்டக்கடலையை ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நம்மளுக்கு ஹெவி ப்ரோட்டீன் கிடச்சிரும். அதுக்காக தான் அக்கா அப்படி ஊற வச்சு எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டோர் இருக்கும். இன்றைக்கி 2 கைப்பிடி அளவுக்கு தான் இந்த வந்து கடலை எக் மசாலா செய்கிறதுக்கு அக்கா எடுத்துருக்குறேன். இதை விசில் விட்டுருவோம். ஒரு 5 விசில் விட்டுருலாம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு, விசில் போட்டாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும். நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் விசில் விட்டுக்கோங்க. அக்கா 5-6 விசில் விட்டுருக்குறேன். எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்களா இந்த அளவு வெந்துடணும். வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த தொக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டே தண்ணியை வடிகட்டிடாதீங்கப்பா. தண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். அதில் சத்து எல்லாம் போயிடும். அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணும். இப்போ அதே குக்கரை அக்கா அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பூண்டு அக்கா ஒரு 5 பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இப்போ அடுத்து வெங்காயம் மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை இதை போட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கலாம். இந்த கடலை பட்டர் எக்கு மசாலா செய்யும்போது பட்டர் போட்டால் வாசனை நல்லா சூப்பராக தூக்கலாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க கருப்பு சுண்டல் சாப்பிடல அப்படின்னா அந்த கடலை எக்கு மசாலா செஞ்சுருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியாக இருக்கும். அதில் பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஆணி நல்லா வதங்கிருச்சு, நிறம் மாறிடுச்சு பாருங்கள். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளியாக போட்டுக்கலாம். அக்காவுக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும். எதில் பழுத்து தக்காளி எதில் போட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் அதை போட்டு நல்லா வதக்கி. இப்போ இந்த கடலை எக்கு தொக்குக்கு எக்கு மசாலாவுக்கு என்ன போட போகிறோம் பாருங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், அக்கா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. இதில் தூள் உப்பு வந்து 1/4 ஸ்பூனு தான் எடுத்துருக்குறேன் அக்கா. கால் நல்லா வதங்கிச்சு. இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூன் ஃபுல்லாக. இப்போ இது மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருக்கோம். இப்போ நல்லா வதக்கி கொடுப்போம். இந்த எண்ணெயில் ஒரு 2 பரட்டு பரட்டிட்டு நம்ம அந்த வேக வச்ச கடலையை தூக்கி கொட்டிக்கணும். அவே எண்ணெயில் 2 பரட்டு பரட்டி வச்சு இந்த வேக வச்ச கடலை வாட்டரோடு ஊற்றிக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்ணியில் தான் சத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் இது நல்லா கலந்து கொடுத்து இப்போ சால்ட்டு உங்களுக்கெலாம் காரம் எவ்வளோ தேவை எல்லாம் பார்த்துக்கணும். இப்போது இந்த கடலையோடு சேர்ந்து மசாலா நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எக்கை ஊற்றிக்கலாம். அக்கா இதுக்கு 1 கப்பு கடலைக்கு 2 எக்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா போட்டு கிளறி கொடுப்போம். இந்த எக்கு கடலை மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும்பா. இங்கே பாருங்கள், இது அப்படியே எத்தனை எக்கு வேணாலும் ஊற்றலாம். இந்த 1 கப்பு கடலைக்கு 2 எக்கு ஊற்றினா போதும். நல்லா கையை எடுக்காமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த எக்கு ஆட் ஆயிரும். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுதான் அந்த கடலை எக்கு கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஆல் இன் ஆல் சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கடலை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. இதில் எக்கு ஊற்றுன மாதிரியும் தெரியாது, கடலை கறின்னு சொல்லிக்கலாம். கடலை பட்டர் எக்கு கடலை மசாலான்னு சொல்லிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆல் இன் ஆல் சைடிஷ் எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸு, அப்புறமா நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. 3 மினிட்டில் இந்த சைடிஷ் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள் அக்கா கமெண்டில். தேங்க்யூ.